மக்களே இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டிலேருந்து யாரை எவிக்ஷன் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ரியாவை தான் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு கன்சஸ்டண்ட்டாக உள்ளே வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க வந்து வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஓட்டிங் பேசிஸில் இவங்க தான் கம்மியாக வந்து இருந்திருக்காங்கன்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொன்னாலுமே இதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா ரியா தியாகராஜன், ரியா அப்படின்ற இவங்க வந்த நாளில் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆர்குமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சண்டை போடுறதா இருக்கட்டும், முன்னோட்ட போண்டா மாதிரி எல்லாத்துக்கும் பேசுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட்டை அவங்க வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ப்ராப்பர் கண்டென்ட் கொடுக்காம போர் அடிக்கக்கூடிய விதமாக வந்து நிறைய பேர் வந்த பழைய கண்டென்ட்ஸே பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் வந்து சும்மாவே தான் உள்ள வந்து சுற்றின்னு இருக்கிறாங்க. நல்லா வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் கிட்ட பெருசாக வந்து சண்டையும் வந்து போடாமல் நாமினேஷனுக்கும் வராமல் அப்படி இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தப்பிச்சுன்னுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை யாருனா ஒருத்தவங்களை வந்து பிடிச்சி போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா இவங்க மேலே வந்து ஒரு நெகட்டிவ் வந்துருக்குன்றனால இவங்க வந்து தூக்கி வெளியில் போகிறாங்க. இவங்களை தூக்கி வெளியில் போட்டால் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடச்சிருமா? கண்டென்ட் வேணும்ல, அதுக்கு இந்த மாதிரி பொண்ணு வந்து இருக்கணும்ல. லாஸ்ட் சீசனில் மட்டும் பூர்ணிமா, மாயா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குலாம் வந்து ஓட்டு என்ன தான் வந்து கம்மியாக வந்தாலுமே அவங்கள வந்து கடைசி வரைக்கும் வந்து அப்படி இழுத்துட்டு வந்து கடைசியில் வந்து எலிமினேஷன் பண்ணிக்கல. ஏன் இவங்க இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தா எனக்கு குறைஞ்சா போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸ் டீமை பார்த்து கேட்க தான் நம்மளுக்கு வந்து தோணுது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வீட்டில் வந்து யார் வந்து வெளியில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா சரியாக வந்து கண்டென்ட் கொடுக்காம சாச்சனாவாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்த ரஞ்சித் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பெருசாக வந்து கண்டென்ட்டே வந்து கொடுக்குறதுல அவர் வந்து சைலண்ட்டாகவே இருந்து மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறது, எந்த இடத்துலையும் ஆர்குமெண்ட் பண்ணுறதுல அவராக இருக்கட்டும். அதேமாதிரி தர்ஷிகா இவங்க மாதிரிலாம் வந்து ஒரு நெகட்டிவ் பார்வை இருக்குது. அதேமாதிரி அவங்களும் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியல. கேமிங்கில் வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க. பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பிடிக்காதனால அவங்களாம் வந்து வெளியில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தவிர்த்து போனோம் அப்படின்னா பவித்ரா வந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல. அதேமாதிரி ஆர்ஜே ஆனந்தி ஒன்றுமே பண்ணுறதில்ல. தர்ஷிகா பவித்ரானா கூட ஏதாவது ஒரு அப்பப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசி வந்து சண்டை போட்டுன்னு ஏதாவது ஒரு ஃபன்னு கிடையாது, ஏதாவது ஒரு கடுப்பாச்சு வந்து ஏற்றுவாங்க. பட் வந்து இவங்க 3 பேர் சாச்சனா, அதேமாதிரி ரஞ்சித், அதுக்கப்புறமா பவித்ரா இவங்களாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கண்டென்ட்டும் கொடுக்குறதுல, பெருசாக வந்து சண்டையும் போடுறதில்ல, பெருசாக வந்து வாய்ஸ் அவுட்டும் பண்ணுறதில்ல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே அம்மாஞ்சி மாதிரி வந்துருக்காங்க. இவங்களில் யாராவது ஒருத்தவங்களை வந்து தேடி பிடிச்சி பொறுக்கி வெளியில் போடுதாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்னை கேட்டால் வந்து வர்ஷினியை கூட வந்து அனுப்பிச்சிருக்கலாம். வர்ஷினியை கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கண்டென்ட் கொடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. ஏதோ இந்த வாரம் நடந்த இந்த சீசனில் பிரின்சிபல் ஆகி கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெருசாக அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல. ஏதோ வந்து அருண் இருந்ததுனால, அருண் காம்போ வந்ததுனால, வைஸ் பிரின்சிபல் காம்போ வந்ததுனால இந்த லவ் மேட்ரு வச்சு வந்து கொஞ்சம் வந்து இழுக்கச்சினால தான் ஏதோ ஓரளவுக்காச்சும் வர்ஷினியோட அந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காச்சும் வெளியில் தெரிஞ்சு. இல்லை அப்படின்னா வர்ஷினியோட முகம் கூட பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த வாரம் சுத்தமாக இல்லை. எனக்கு கேட்டால் வர்ஷினியை கூட வந்து வெளியில் அமைச்சிடலாம். ரியா உள்ள வச்சுட்டு வர்ஷினி அமுச்சு விட்றலாம். சிவகுமார் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக பண்ணுறது கிடையாது. ஸோ அவரை கூட வந்து அமைச்சிடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆக்டிவிட்டி பண்ணாமல் பெருசாக வந்து கேமிங்லேயும் வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏனோதானான்னு வந்துருக்கு. ஏனோதானன்றதோட அவங்களுடைய அந்த கேரக்டரே வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குன்றப்ப ஸோ நம்ம பிக் பாஸ் வந்து எதுக்காக பார்க்குறோம்? சண்டை போடணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும், விஜய் டிவி தரப்பில் என்ன வேணும் அவங்களுக்கு அப்படின்னா டிஆர்பி வேணும். ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒருங்கிணைஞ்சது தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் ரியா வந்து அனுப்புனது வந்து ஒரு நல்லதான ஒரு விஷயமாக வந்து எனக்கு வந்து தோணலை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.